வெல்கம் டு அஞ்சலி கிச்சன். ஆட்டுக்குடல் கிரேவி செய்வது எப்படி வீடியோ. இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா, தனியா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி. கடாய் சூடு ஏற்றிக்கணும். 3 ஸ்பூன் எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, லவங், கடல் பாசி, கறிவேப்பிலை, சின்ன ஆனியன் கட் பண்ணி சின்ன சின்னதாக இதில் வதக்கிக்கணும் பொன்னிறமாக. ரொம்ப நல்லது ஆட்டு போட்டி அப்படின்னு சொல்லணும். பொன்னிறமாக வறக்கணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க செய்தா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பொன்னிறம் ஆன பிறகு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு வதக்கிடணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கணும். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி பழமாக சேர்த்துக்கணும். அப்போதான் கிரேவி வரும் நம்மளுக்கு. தக்காளி வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு அந்த உப்பு கொஞ்சம் போட்டு வதங்கினா நல்லா ஸ்மெல் வரும். நல்லா அந்த பச்சை வாசனை போகும். சீக்கிரம் வதங்கிடும். மசாலா சேர்த்துக்கலாம். மிளகா பொடி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா வீட்டில் செஞ்சதுங்க. மட்டன் மசாலா நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அப்போதான் ஸ்மெல்லு நல்லா வரும். கம கம கமன். அப்பயே நம்ம மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு க்ளீனாக கழுவி எடுத்து வச்சாச்சு. குக்கரில் போட்டு பற்ற வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு விசில் விட்டாச்சு. அது எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அந்த கிரேவி ரெடியானதையும் எடுத்து இதை ஃபில்ட்ரு பண்ணி இதை ஊற்றிக்கலாம். தண்ணி அப்படியே வச்சுருக்கலாம். போட்டி தண்ணி நம்ம பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். அதே எடுத்து போட்டுக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம் அதில். இப்போ போட்டி போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்க நல்லா கலக்கி இந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா அந்த மசாலாவில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கலக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா கலரி விடணும். அந்த மசாலாலாம் அந்த போட்டியில் சேரணும். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்த பிறகு அந்த போட்டி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது
ஆயிடுச்சு. நல்லா மசாலா வந்து அந்த போட்டியோட கலந்துச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். கொதிக்குது. கொத்தமல்லி போட்டுடலாம். நம்ம 5 நிமிஷம் விட்டு திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவி ரெடி. ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. தோசைக்கு நல்லா இருக்கும். பாய்.